கடகம் ராசிக்கு 2026 ஜூலை மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்க போறோம். இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரை கடக ராசிக்கு அதிரடி மாற்றங்கள் நிறையவே இருக்கு. சாதகமான மாற்றங்களும் இருக்கு, பாதகமான மாற்றங்களும் இருக்கு. அதுல சில விஷயங்கள்ல கவனமாகவும் இருக்கணும். அதை பத்தி நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். குடும்ப வாழ்க்கையில குறிப்பா சில பிரச்சனைகள் இருக்கு. ஆல்ரெடி குடும்ப வாழ்க்கையில பிரிந்திருக்கக்கூடியவர்கள் அல்லது சில பேருக்கு வேற எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ்னால குடும்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகளோடு இருப்பவர்கள் ஒன்னாவே இருப்பாங்க. ஆனா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸால சில குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கோம். சில பேருக்கு சண்டையே இல்லை, ஆனா பேசிக்கிறதுல தனித்தனியா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், அல்லது தொலைதூரத்தில் வேலை காரணமாக வெவ்வேறு இடத்துல வசிக்கக்கூடிய சூழ்நிலைகள், இந்த மாதிரியான குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனும் மாற்றமும் இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகுது. அதை பத்தி நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். மேலும் தொழில் மாற்றம் என்ன, தொழில மேம்பாடுகள் அல்லது எதிர்பார்க்கிற பதவி உயர்வு கிடைக்குமா, நிதி நிலைமை எப்படி இருக்கும், ஆரோக்கியம் உடல்நல விஷயத்துல எப்படி கவனமா இருக்கணும் என்பதை பற்றி எல்லாம் நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் சரியான ஜோதிட தகவல்களும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலையும் லைக் பண்ண மறக்காதீங்க. நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்ப கடக ராசிக்கு சூரியன் 2 குடியவன், ராசிக்கு 12ஆம் பாவகத்துல முதல் 16 நாள் இருக்கும். புதன் வக்ரம், 12ஆம் அதிபதி வக்ரம், அதுதான் பாசிட்டிவான விஷயம். தொலைதூர பயணங்கள் அல்லது வெளியூர் பயணங்கள் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் குடும்பத்தோடு கூட வெளியூர் பயணம் போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை வரும். சில பேருக்கு குடும்பத்தை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய சூழ்நிலை, ஒரு குழப்பம், மன அழுத்தம், ஹெல்த்ல கொஞ்சம் பாதிப்பு, அடிக்கடி உடல்நல தொந்தரவுகளும் கொஞ்சம் இருக்கு. தாம்பத்திய வாழ்க்கையில கொஞ்சம் மகிழ்ச்சியற்ற சூழ்நிலை இருக்கும், அல்லது தாம்பத்தியமே இல்லாமல் கூட இருக்கும். நீங்க விருப்பப்படும் போது வாழ்க்கை துணைவர் விருப்பப்பட மாட்டார், வாழ்க்கை துணைவர் விருப்பப்படும் போது நீங்க விருப்பப்பட மாட்டீங்க. அந்த வகையில ஒன்னாவே இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள் தாம்பத்திய வாழ்க்கையில ஒரு இடையூறுகள் மாதத்தோட தொடக்கத்தில் இருக்கும். தூக்கமின்மை இருக்கும், ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும், வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். குடும்ப வாழ்க்கையில குடும்பத்தோட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். 12ஆம் அதிபதியாகவும் 3ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் வக்ரம் இந்த மாதத்துல ஜூலை 24ஆம் தேதி வரை. அப்போ முயற்சி தடைகளும் இருக்கும். ஆனாலும் விரயங்கள் தேவையில்லாத செலவுகள்லாம் கொஞ்சம் குறையும். அதுதான் பாசிட்டிவான விஷயம். புதிய ஒப்பந்தங்கள் சைன் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. தொழில் ரீதியான ஒப்பந்தங்கள் அல்லது புதிய தொழிலை ஆரம்பிக்கிறது போன்றவற்றை தவிர்க்கணும். அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி விரிவுபடுத்துறதை தவிர்க்கணும். இல்லைன்னா புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு ஏற்பட்டுடும். புதிய கடனால் மன அழுத்தத்தை சந்திப்பீங்க, அதெல்லாம் கவனமா இருங்க. அல்லது குழப்பத்திலேயே உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படும், அந்த குழப்பத்தை தவிர்த்துருங்க. அதே சமயத்துல வீடு கட்டுறதுக்கான ஸ்டார்ட் பண்ற ஒப்பந்தம், அல்லது நிலம் வாங்குறீங்க, பிளாட் வாங்குறீங்க, அதற்கான ஒப்பந்தம், இதெல்லாம் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணலாம் ஒரு 2 மாசத்துக்கு. அதாவது ஆடி மாசம் முடிஞ்ச பின்னாடி நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம், அல்லது ஜூலை 24ஆம் தேதிக்கு பிறகு நீங்க அதை வாங்கலாம் அல்லது விற்கலாம். அதற்கான ஒப்பந்தங்களை செய்து கொள்ளலாம், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த புதன் வக்ர நிவர்த்தி ஆகிற வரலும் நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. தீமைன்னா ஒப்பந்தங்கள்ல சைன் பண்ணாம இருங்க, கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையா இருங்க. அதே போல கடன் படுறதுலயும் கவனமா இருங்க. எதையும் விரிவுபடுத்தாம இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. அதே போல வேலைக்கு போகக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, குறிப்பா 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் இந்த மாதத்துல 11ஆம் பாவகத்தில் இருக்கு. ஆனா சனியுடைய 3ஆம் பார்வையில் இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னாக்க ஹார்ட் ஒர்க் இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், ஒர்க் பண்ற இடத்துலயே அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். வேலை மூலம் அல்லது தொழில் மூலம் லாபங்கள் வரும். வேலையில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு எதிர்பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அரியர்ஸோட சேர்த்து ஊதிய உயர்வு வரலாம், அல்லது திடீர்னு ஒரு லம்சம் அமௌண்ட் கைக்கு வரலாம், அல்லது சில பேருக்கு பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கூட வருமானம் கூடுதலாக தான் வரும். சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு கூடுதலாக வருமானம் வரும். செவ்வாய்க்கு சனி பார்வை இருக்கனால சகோதர வழி ஒற்றுமை கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். சகோதரர்களிடம் பெரிய நன்மை இல்லை, அல்லது சகோதரர்களுடன் விரிசல்கள் சில பேருக்கு போகும். உள்ளுணர்வு உங்களுக்கு நல்லாவே இருக்கும், எதையுமே முன்கூட்டியே அறிஞ்சிக்குவீங்க. அதன் மூலம் வரக்கூடிய ப்ராப்ளத்தை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சொல்யூஷனோட இருப்பீங்க. உங்ககிட்ட தொல்லை கொடுக்க வரவங்க தள்ளி போகக்கூடிய காலகட்டம் தான்.
தலைமை பதவி உங்களை தேடி வரும், அல்லது அதற்கான செய்திகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. வேலையை தேடக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தோட இறுதியில ஜூலை 18ஆம் தேதிக்கு பிறகு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையை இழந்தவர்கள் அல்லது புதிதாக ஃப்ரெஷர்ஸ் இப்ப வரீங்கன்னாக புதிய வேலை வாய்ப்புன்றது ஜூலை 18க்கு பிறகு கிடைக்கும். ஜூலை 16ஆம் தேதியிலிருந்து சூரியன் கடகத்துக்கே வந்துடுறாரு. குரு கடகத்துலதான் இருக்கு, உச்ச குரு. கடகத்துல ஜென்ம குருவாக இருக்கக்கூடிய குரு நன்மைன்னு பார்க்கும்போது குரு பார்க்கிற இடம் 7ஆம் இடம். அப்ப அந்த குடும்ப வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு, இந்த சிக்கல்களுக்கு ஒரு முடிவுகளை ஏற்படுத்துவார். குறிப்பா வழக்குகள் இருக்கிறீங்கன்னாக அந்த வழக்குகள் சாதகமான தீர்ப்பை நோக்கி போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறோம், வழக்குகள்ல இருக்கு, அந்த வழக்கு சாதகமான தீர்ப்பை நோக்கி போகும். அதே போல ஆல்ரெடி பேச்சுவார்த்தையில ஒரே வீட்டுல இருக்கிறோம், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, குருவோட பார்வை இருக்கனால ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இல்லாம கணவன் மனைவிக்குள் ஒரு ஒற்றுமை ஏற்படும். பட் மாதத்தோட பிற்பகுதியில சூரியன் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால மாதத்தோட பிற்பகுதியில குருவை அசங்கப்படுத்திடும். ஜூலை 18ஆம் தேதியிலிருந்து குரு அசங்கமாயிடும், சூரியன் பலமா அங்க நின்றுடுது. இது வேலையில இருப்பவர்களுக்கு நன்மை. குறிப்பா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளுடைய பாராட்டு அல்லது ஒரு கௌரவம், வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு மரியாதை, இதெல்லாமும் கிடைக்கும். உயர் பதவிக்கு கூட சில பேருக்கு நல்ல செய்திகள் வரும். அதே சமயத்துல சூரியன் குருவை அசங்கப்படுத்தி ராசிலேயே இருக்கிறது பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க, கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும். வாழ்க்கை துணை ஒரு வகையில அல்லது நண்பர்கள் வகையில அல்லது உறவுகள் வகையில கோபத்தை வெளியில காட்டிக்காம இருக்கணும். கோபம் இல்லாம, டென்ஷன் இல்லாம, மன அழுத்தம் இல்லாம மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரத்துல வாக்குவாதங்கள் இல்லாம இருக்கும். குடும்ப வாழ்க்கையில ஒன்னாவே இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்றேன். சில பேர் உங்களை டென்ஷன் படுத்தினாலே கடந்து போங்க, இவங்க இப்படிதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்த வேலைக்கு போனாதான் நம்மளால வாழ்க்கையில முன்னேற முடியும். சில பேர்லாம் சண்டை போட்டுக்கிட்டு, இல்லாத விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு, இல்லாததுக்காக சண்டை போட்டுக்கிட்டு, தேவையில்லாத பேச்சுக்களை பேசிக்கிட்டு அதே இடத்துல நின்றுருவாங்க. நீங்க அதை கடந்து போய் பாருங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு பின்னோக்கி பாத்தீங்கன்னா உங்களோட யார் தொல்லை கொடுத்து பகைச்சிக்கிட்டு போனாங்களோ அதே இடத்துல நின்று வேற ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாரு, அல்லது வேற ஒருத்தரை பற்றி குறை சொல்லிக்கிட்டு இருப்பார். இப்படி வாழ்க்கையில அவங்க டெவலப்பே ஆக மாட்டாங்க. அதே இடத்துல அப்படியே நின்றுறவங்க, அவங்க கிட்ட போய் நம்ம மாட்டிக்கூடாது, அவங்க கிட்ட போயிட்டு நம்ம பதிலடி கொடுக்குறேன்னு சொல்லி போட்டு தேவையில்லாம நம்ம நேரத்தை வீணாக்க கூடாது. இதுவும் கடந்து போகும்னு சொல்லிட்டு கடந்து போய்கிட்டே இருங்க, அடுத்ததுன்னு போயிட்டே இருங்க. வாழ்க்கையில உங்களுடைய இலக்குகளை நோக்கி பயணப்படுங்கள், இலக்குகள் அடைவீங்க கண்டிப்பாக. இந்த சூரியன் குருவை அசங்கப்படுத்தும் போது அரசு பணிக்காக முயற்சி பண்ணக்கூடியவர்கள், உங்க ஜாதகத்துல அரசு பணிக்கு போறதுக்கான பிராப்தம் உடையவர்களுக்கு அரசு பணி வாய்ப்பு கிடைக்கும். அது பெரிய பாசிட்டிவான விஷயம். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இடமாற்ற செய்தியோ அல்லது பதவி உயர்வுக்கான செய்தியோ வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கும் எதிரிகள், எதிர்ப்புகள் 7ஆம் பாவகத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எதிரிகள், அண்டையலார்கள் அல்லது நண்பர்களை கூட சில பேர் எதிரிகளாக கூட இருந்திருப்பாங்க, அவங்கள விட்டு நீங்க விலக போறீங்க. வேலையில இருக்கக்கூடிய இடத்துல தொல்லை கொடுத்தவங்க சக பணியாளராக இருக்கலாம் அல்லது மேலதிகாரியா இருக்கலாம், அவங்களை வெற்றிகரமாக சமாளிப்பீங்க அல்லது அவங்க உங்களை விட்டு விலகி போவாங்க. சோ இப்போ எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த செவ்வாயுடைய பார்வை தன் வீட்டையே பார்க்கும், 5ஆம் பாவகத்தை பார்க்குது. அப்போ புத்திர பாக்கியத்துக்காக முயற்சி பண்றீங்க, புத்திர பாக்கியம் நீண்ட நாளா இல்ல, அதற்காக மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா புத்திர பாக்கியம் கிடைக்கும். சில பேருக்கு திருமணம் ஆயிருக்கும், ஆல்ரெடி திருமணம் ஆனவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் புத்திர பாக்கியத்துக்கான நல்ல செய்திகள் தானாவே வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. மருத்துவ ட்ரீட்மெண்ட்லாம் எல்லாமே அந்த பிராப்தம் ஜாதகத்தில் இருக்குன்னாக்க 2 பேருடைய ஜாதகத்திலையும் இந்த புத்திர சந்தான பாக்கியம் நல்லா இருக்கு, 5ஆம் இடத்துல பாவகிரகம் இல்ல, குருவும் நல்லா இருக்கிறாருன்னா ஆட்டோமேட்டிக்கா குழந்தை பிறந்துரும், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த செவ்வாய்க்கு சனி பார்வை இருக்கு, 5 குடியவனாக வரார் செவ்வாய். அந்த செவ்வாய்க்கு சனி பார்வை இருக்கிறதுனால குழந்தைகளாக இருக்காங்கன்னா உடல்நல தொந்தரவு, பாதிப்பு, அதற்கு விரயங்கள் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தைங்க மேல டேக் கேர் எடுத்துக்கணும். அதே சமயத்துல வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தா அவங்களோட சில கருத்து வேறுபாடுகளும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தா அவங்களோட கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதே போல இந்த 2ஆம் பாவகத்துல கேது 4ஆம் தேதி வரலும் சுக்கிரன் ராசியிலே இருப்பார். அதுக்கப்புறம் சுக்கிரன் 2ஆம் பாவகத்துக்கு வரும். 2ஆம் இடத்துல கேது, 8ல ராகு. இது 2, 8ல ராகு கேது இருந்தா வாக்குவாதங்கள் செய்யக்கூடாது. வாழ்க்கை துணை ஒரு வகையில செலவுகள் ஆகும், அல்லது வாழ்க்கை துணை ஒரு வகையில சில கருத்து வேறுபாடுகளும் வரும். வாழ்க்கை துணை ஒரு வகையில அல்லது உறவுகள் வகையில நீங்க கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் பண்ற மாதிரி இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். இந்த சுக்கிரனோட பார்வையில 8ஆம் இடம் இருக்கு. அப்போ பயணங்கள் ஏற்படும், நிறைய டிராவல் பண்ணுவீங்க,
சில பேருக்கு வெளியூர்ல, வெளிநாட்டுல, வெளி மாநிலத்தில் இருக்கீங்கன்னா தாய்நாடு வரக்கூடிய வாய்ப்போ அல்லது அங்கிருந்து இங்க வந்துட்டு போகக்கூடிய வாய்ப்போ ஏற்படும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் பார்க்கறதுக்கு நல்ல பிரைட்டா இருப்பீங்க. சாந்தமான பேச்சு அல்லது இனிமையான பேச்சாலேயே காரியத்தை சாதிப்பீங்க. அது பாசிட்டிவான விஷயம் தான். 2ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறது பகை வீடா இருந்தாலும் 11ஆம் அதிபதி 2ஆம் பாவகத்தில் இருக்கிறது லாபங்கள் வரும். அதன் மூலம் ஆதாயங்கள் உண்டு. வேலை அல்லது தொழில் பார்க்கக்கூடியவர்களுக்கு 4க்குரியவன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாயாருடன் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும், அல்லது தாயாருக்கு உடல்நல தொந்தரவு பாதிப்பு இருந்தா நீங்கும். அதே போல தாயாரின் வகையிலையும் உங்களுக்கு ஆதரவுகள் வரும். தாய் வழியில் ஆதரவு, தாய் வழி சொந்தங்கள் சப்போர்ட் பண்றது, இது மாதிரியான விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஆன்மீக பயணங்கள் கூட போயிட்டு வருவீங்க. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் சில பேருக்கு ஏற்படும். சனியை பொறுத்தவரையில் உங்களுக்கு 9ல் இருக்கு, பாக்கியஸ்தானத்துல சனி இருக்கு. சனி ஜூலை 24ஆம் தேதி வக்ரமாகும். இந்த வக்ர பலன் செப்பரேட்டா வீடியோ போடுற. என்ன வக்ரமான என்ன அப்படின்னாக்க, ஆல்ரெடி உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்கு அப்படின்னாக்க நீங்க வேலையில இடமாற்றத்தை தேடிட்டு இருக்கிறீங்க, அல்லது வேற ஜாப் மூவ் பண்ணலான்ற இடமாற்ற சிந்தனைகள்லாம் இப்ப இருக்கும். அந்த காலகட்டத்தில் அந்த வக்ரம் கோச்சாரத்துல சனி வக்ரமாகக்கூடிய காலகட்டத்தில் அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஈஸியா வேற இடத்துல நீங்க ட்ரை பண்றீங்கன்னா அந்த வாய்ப்பு கிடைக்கும். சப்போஸ் உங்க ஜாதகத்துல சனி வக்ரம் ஆகலைன்னாக இந்த கோச்சாரத்துல சனி வக்ரமாகக்கூடிய காலகட்டம் ஒரு 140 நாள். இந்த மாசம் ஜூலை 24ஆம் தேதி வக்ரமாகுது. அதுல ஒரு 140 டேஸ்ல வேலையில உங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். நெருக்கடி இருக்கும். வேலையை விட்டு விலகாம இருக்கணும், அல்லது அவங்களே அனுப்பாம பார்த்துக்கணும். உங்க வேலையில கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். சனி வக்கரம் ஆகாதவங்களுக்கு, வக்கரமானவங்களுக்கு வெளி போகக்கூடிய சூழ்நிலை வரும். அப்படி வந்தாலும் அது பாசிட்டிவா இருக்கும். அல்லது நீங்களே கூட ரிசைன் பண்ணிட்டு வேற ஒரு ஜாப் போவீங்க. அதாவது பிரைவேட்ல இருக்கிறவங்களுக்கு, அரசு பணியில இருப்பவர்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சு மூவ் ஆகுவீங்க. அது பாசிட்டிவா தான் இருக்கும் வக்கரமா இருந்தா. வக்கரமா ஆகலைன்னா மற்றவங்க வேலை கூட நீங்களே சேர்த்து செய்யற மாதிரி இருக்கும் அரசு பணியில இருப்பவர்களுக்கு. அப்போ கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். அதை பொறுத்துக்கிட்டு நீங்க ஒர்க் பண்றது தான் இந்த காலகட்டத்தில் புத்திசாலித்தனமானது. 9ல் சனி இருந்து குரு பார்வையில் இருக்கிறதுனால பாக்கியங்கள்லாம் கைகூடும். குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, வரன் வர்றது, பேச்சுவார்த்தை நடத்துறது, இதெல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். உணவு சார்ந்த தொழில், டிரான்ஸ்போர்ட், விவசாயம் சார்ந்த தொழில், மருத்துவம் சார்ந்த தொழில், நிர்வாகத்தில் இருப்பவர்கள், அரசு பணியில் இருப்பவர்கள், கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் இருப்பவர்கள், மீடியா சார்ந்த துறையில் இருப்பவர்கள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும். வருமானம் ஆஸ் யூஷுவலா வந்துகிட்டு இருக்கும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக கூட வருமானம் வரும். ஹார்ட் ஒர்க்கு ஏற்ற, உழைப்புக்கேற்ற வருமானம் வரும். அது எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்றதுக்கான வாய்ப்புகளும், சின்ன தொழில் செய்து எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்றதுக்கான வாய்ப்புகளும் சில பேருக்கு உண்டு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். இந்த மாதத்தை பொறுத்தவரை படிக்கக்கூடிய மாணவர்கள், குறிப்பா +1 +2 முடிச்சுட்டு இந்த நேரத்துல உயர்கல்விக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா ஈஸியாவே உயர்கல்வி கிடைக்கும். ஜூலை 24க்கு பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி வரும். ஒரு ஊர் மாற்றம், இடமாற்றத்தோட போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேற ஒரு ஊர்ல போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மெடிக்கல் போன்ற கோர்ஸ்க்காக ட்ரை பண்றீங்கன்னாலையும் அதற்கான சாத்தியம் உண்டு. அல்லது நீட் போன்ற எக்ஸாம் எழுதுறீங்கன்னா கூட அதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்க ஜாதகப்படி அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா உங்களை தேடி வரும் அந்த வாய்ப்பு. சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வரும். உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. அதே போல நெகட்டிவான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, கடகராசிக்கு இந்த குழப்பங்களோட எந்த முடிவும் எடுக்காதீங்க. குழப்பத்தில் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தும். அதிரடி மாற்றம், அதிரடி ஆக்ஷன்ன்றதெல்லாம் குழப்பத்தில் எடுக்கக்கூடாது. இன்னொருத்தர் சொல்லி ஒருத்தரோட கைடன்ஸோட, நல்ல மனிதர்களுடைய கைடன்ஸோட எடுக்கிறீங்கன்னா பாசிட்டிவா இருக்கும். அதே சமயத்துல ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். உடல்நல விஷயத்துல பார்த்துக்கணும். புனர்பூச 4ஆம் பாவத்துல பிறந்தவங்களுக்கு வேலையில ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கனாலையும் அதுல ப்ரொமோஷனோ அல்லது ஒரு நல்ல இடத்துக்கு டிரான்ஸ்பரோ மூவ் பண்றீங்கன்னா அந்த டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. உங்களுக்கு பிரைவேட்ல இருந்தா கூட இடமாற்றம் ஏற்படலாம். வேலை திடீர்னு போயிட்டு வேற இடத்துக்கு மூவ் பண்ணலாம், அல்லது வேலையை நீங்களே விட்டுட்டு வேற இடத்துக்கு மூவ் பண்ணலாம். கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு கூட இடமாற்ற சிந்தனைகள் இருக்கும், இடமாற்றம் ஏற்படும். ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது ஒரே வீட்டுல கணவன் மனைவி ஒன்னா இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கும். மாதத்தோட பிற்பகுதியில மட்டும் வாழ்க்கை துணிவர் வகையில செலவுகள், வாழ்க்கை துணிவர் வகையில சில கருத்து வேறுபாடுகள், டென்ஷன் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு.
அதே போல பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில எதிர்பாலினர் உறவு அல்லது எதிர்பாலினுடைய நட்பால குடும்ப வாழ்க்கையில ஏற்கனவே பிரிவினைகள் பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும் உங்க ஜாதகத்தின் அடிப்படையில. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு படிக்கக்கூடிய பிள்ளைகள் சிறப்பாகவே படிப்பீங்க. ஆனா ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். கல்வியில நிறைய கான்சன்ட்ரேஷன் போட்டு படிக்கணும். அதே போல ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மணி உறவு நிலையில தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கும். மற்றபடி சில எதிர்பாலினுடைய நட்பு உறவு போன்றவை கடந்த காலத்திலேயே உங்களுக்கு இருக்கும். சில பேருக்கு எதிர்ப்பாளுடைய நட்பு ஏற்பட்டு விலகி போயிருக்கும். அந்த விலகி போனவங்க கடந்த மாதம் கூட சொல்லியிருக்கிறார் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு, அல்லது அவங்களோட தொடர்புகள் ஏற்படும், சந்திப்பு வாய்ப்பு இருக்குன்ட்டு. அந்த வாய்ப்பு இந்த காலகட்டத்திலுமே உண்டு. சில பேருக்கு எதிர்ப்பாளுடைய நட்பு புதிதாக ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு, அல்லது கடந்து போன உறவு மீண்டும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. காதல் போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த காதல் சக்சஸ் ஆகிறதுக்கோ அல்லது பெற்றோர்களுடைய சம்மதம் பெறுவதற்கோ வாய்ப்புகள் உண்டு. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் திருமணத்திற்காக வரன் பார்க்குறீங்கன்னா இந்த மாசம் கொஞ்சம் தடையா இருக்கும். பட் ஜூலை 24க்கு பிறகு மறுமணத்திற்கான வரன்கள்லாம் வரும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில பேருக்கு உங்க பேர் கெட்டிருக்கும், பழிச்சொல் அவமானத்தை சுமந்திருப்பீங்க. அவையுமே உங்களுக்கு இந்த மாதத்தோட இறுதியில உங்களை தூற்றியவர்கள் உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்திலையும் ஏற்படும், இந்த மாதத்தோட பிற்பகுதியில. சோ அதனால இந்த ஒரு மாசத்துல நீங்க சில முடிவுகளை கொஞ்சம் தள்ளி போடுங்க. சில முடிவுகள் அதிரடியா எடுங்க. வேலை விஷயமா மாற்றலாம், மாத்தினாலும் நல்லதுதான். அதே போல குடும்ப வாழ்க்கையில வழக்கு போன்றவற்றில் போறீங்க, வழக்குகள் ஆல்ரெடி இருக்கிறதுனாக்க அதுக்கு ஒரு தீர்ப்பும் நல்ல ஒரு சாதகமான முடிவும் கிடைக்கும். இந்த நேரத்துல புதிதாக சில பேர் வழக்குக்கு போகலாம் அப்படின்னு கூட சில பேர் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. பட் அவங்க கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுங்க. ஆகஸ்டுக்கு பிறகு நீங்க அதுக்கான முடிவு உங்க ஜாதகத்தின் அடிப்படையில பார்த்துட்டு முடிவெடுங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு சரியான சொல்யூஷனை கொடுக்கும். அருகாமையிலேயே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று கூட தட்சிணாமூர்த்திக்கு நீங்க கொண்டக்கடலை மாலை சாத்தி, மஞ்சள் நிறத்தில் அங்கவஸ்திரம் சாத்தி, ஒரு நெய் தீபம் போட்டு அபிஷேகம் அர்ச்சனை செஞ்சீங்க. அதே போல குருமார்கள், சான்றோர்கள், ஆசிரியர்கள் இவர்களுக்கு ஆடை தானம், வஸ்திர தானம் செய்யறது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முடிவுகள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.